ஒரு ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை சிறுவன் வந்து இருக்கிறான். அந்த ஏழை சிறுவன் வந்து பள்ளிக்கு போறக்காக வீடு வீடா சென்று பொருட்களை எல்லாம் விற்று பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். அப்படி சம்பாரிச்சு என்ன பண்றான் அப்படின்னா ஒரு நாணயம் சேர்த்துறான். அந்த நாணயத்தை பயன்படுத்தி தன்னோட பள்ளிக்கு போய்க்கலாம் அப்படிங்கறதுக்காக அந்த நாணயத்தை வச்சிருக்கிறான். அந்த பொருட்களை எல்லாம் வித்துட்டு வர்ற வழியில பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் பசியா இருக்குது. அதனால என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வசிக்கிற அந்த தெருவுலயே வந்து சரி நம்ம போய் எந்த வீட்லயாச்சும் வந்து உணவு இருக்குதா இல்ல ஒரு தண்ணி இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஒரு வழியா வந்து சரி நம்ம வீடு வீடா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அப்படி போயிட்டு இருக்கும் போது வந்து ஒரு அழகான இளம் பெண் வந்து கதவை திறந்து பாக்குறான். அந்த இளம் பெண்ணுகிட்ட அந்த ஏழை சிறுவனான ரமேஷ் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உணவுக்கு பதிலா ஒரு தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட போதும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ வந்து பசியோட தான் இருக்கிறான் அவன் அப்படிங்கறது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அதனால பெரிய கிளாஸ் நிறைய பால் வந்து கொண்டு வந்து தர்றான். அதை வந்து வேகமா வாங்கி அவன் வந்து குடிச்சிட்டான். குடிச்சதுக்கு அப்புறம் அவன் அந்த பொண்ணு கிட்ட வந்து ரமேஷ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து உனக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு இது கடன் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவ பதிலளிக்கிறான். அதுவும் இல்லாம என்ன சொல்ற அப்படின்னா கருணைக்கு வந்து சம்பளம் வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ரமேஷும் என்ன பண்றான் அப்படின்னா ஏழை சிறுவனான ரமேஷ் சரி உங்களுக்கு வந்து என் இதயத்திலிருந்து நன்றி சொல்கிறேன்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். அந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது ரமேஷ் வந்து உடல் ரீதியா வந்து ஒரு வலிமையானவனா வந்து அவனுக்குள்ளேயே உணர்றான். கடவுள் மனிதன் மீதான நம்பிக்கை வந்து அவனுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குது. சில வருடங்கள் கழித்து இந்த பெண் வந்து அதாவது ரமேஷ்க்கு உதவிய பெண் வந்து ஒரு கொடிய நோயால அவதிப்படுறா. ரொம்பவே உள்ளூர் மருத்துவங்கள் எல்லாம் வந்து ரொம்ப குழம்பி போறாங்க. அந்த நோயை குணப்படுத்த முடியாத கடைசியா வந்து ஒரு பெரிய நகரத்துக்கு வந்து அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இந்த நோயை வந்து கண்டுபிடிச்சு அவங்க சரியான சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஆய்வு செய்ய நிறைய நிபுணர்களை எல்லாம் வந்து அழைக்கிறாங்க. அந்த ஆய்வுக்காக டாக்டர் ரமேஷையும் வந்து அழைக்கிறாங்க. டாக்டர் ரமேஷ் வந்து இந்த நோயாளியினோட ஊரை கேட்டதும் வந்து அப்படியே பிரகாசிக்குது கண்கள்ல. இது நம்ம ஊராச்சு, யாரு இந்த பொண்ணை வந்து உடனே காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்ததையும் வந்து கரெக்டா நம்மளுக்கு உதவிய பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி நல்லாவே கண்டுபிடிச்சிட்டான் அந்த ரமேஷ். அப்பவே முடிவு பண்ணிட்டான் டாக்டர் ரமேஷ் இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நம்மளால என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. ரமேஷும் நிறைய டாக்டரோட சேர்ந்து என்ன நோயின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான சிகிச்சையும் வந்து செய்யறதுக்கு வந்து முயற்சி பண்றாரு. சிகிச்சைக்கு பல லட்சம் ரூபாய் வந்து தேவைப்படுது. மருத்துவமனையோட உரிமையாளரான டாக்டர் வந்து இவ்வளவு பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து குடும்பத்தார்கிட்டையும் வந்து சொல்றாங்க. கட்டுனீங்க அப்படின்னா நாங்க உடனே இந்த சிகிச்சை எல்லாம் பண்ணி உங்களை வந்து சீக்கிரமா குணப்படுத்திடுறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு அந்த பெண்ணின் குடும்பத்தாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பணம் வந்து எங்களால முடியாதுங்க, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த தகவல் வந்து எப்படியோ வந்து டாக்டர் ரமேஷ்க்கு வந்து கிடைக்குது. உடனே டாக்டர் ரமேஷ் வந்து அந்த உரிமையாளரான டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு நீங்க வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணி நம்ம இந்த பொண்ணை காப்பாத்திடலாம், அதுக்கு உண்டான பணத்தை நான் வந்து உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு வந்து அந்த டாக்டர் ரமேஷ் வந்து சொல்றாரு. உடனே சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்றாங்க. அந்த பொண்ணை உடனே சிகிச்சைக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து எதையும் யோசிக்காம சிகிச்சைக்கு கிளம்பிட்டாங்க. சிகிச்சை வந்து வெற்றிகரமா சில மணி நேரத்துல வந்து முடியுது. சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் பாத்தீங்க அப்படின்னா அறைக்கு வர்றா. மருத்துவமனையின் உரிமையாளரான டாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமேஷ் கிட்ட இந்த சிகிச்சைக்கு உண்டான பணத்தை எல்லாம் வரவேற்பறையில கட்டிடு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு டாக்டர் ரமேஷும் சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. உடனே டாக்டர் ரமேஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிகிச்சைக்கு உண்டான பணத்தையும் ஒரு கிளாஸ் பாலையும் எடுத்துக்கிட்டு அந்த பெண் இருக்கிற அறைக்கு வந்து போறாரு. அறையினுள் நுழைந்தது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த உறவினர்கள் அந்த பொண்ணு எல்லாமே இருக்கிறாங்க. அந்த பெண்ணு கிட்ட அந்த தட்டை வந்து கொடுக்குறாரு ரமேஷ். அந்த பெண்ணு வந்து வாங்கிக்கிட்டே நீங்கள் ஏன் இத்தனை உதவி செய்யணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவர் சொல்றாரு சில வருடங்களுக்கு முன்பு நான் வந்து ரொம்ப வறுமையில் இருந்த போது நீ வந்து ஒரு கிளாஸ் பால் தந்து அந்த உரிய நேரத்துல வந்து எனக்கு உதவுன, அதுக்கு வந்து நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கணும், இந்த உதவி எல்லாம் எனக்கு வந்து ஈடாகாது அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறாரு. உடனே அந்த பொண்ணோட கண்ணுல தண்ணீர் வருது. இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு சின்ன உதவி செஞ்சோம்னா கூட அது ஒரு நாள் வந்து நாம கஷ்டமான நிலைமையில இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து உதவும் அப்படின்னு சொல்லி இந்த கதையில சொல்றாங்க.